பார்ட்டிக்கிள் யா. இந்த யா அப்படிங்கிறதுக்கும் தோ பார்ட்டிக்கிள் தோ பார்த்தோம். அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தோங்கிறது ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், கம்ப்ளீட் லிஸ்ட்டை கொடுக்கறது. இந்த யா அப்படிங்கிறது நான் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டை சேர்ந்தது. அதாவது அந்த பார்ட்டிக்கிளில் 2-3 ஐட்டம் நம்ம மென்ஷன் பண்ணாலும் இன்னும் அதிகமாக இருக்குது, அதை இன்னும் நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஒரு பேக்கரி போகிறோம், அங்கே வந்து கேக்கு, ப்ரெட்டு, குக்கி, இதை தவிர ரஸ்க்கு வாங்கியிருப்போம். அது வேறு ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்கியிருப்போம். அன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டமாக ஏதாவது போட்டிருந்தா அதை எல்லாமும் வாங்கியிருப்போம். இப்போ நம்ம சொல்லும்போது அத்தனையும் ஞாபகம் வச்சு லிஸ்ட் பண்ண முடியாது. அதாவது இந்த யா வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் எட்ஸெட்ரா இருக்குது, அது விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பான், யா, கேக்கி அதே இதை எடுத்துக்கலாம். இந்த தோ பார்ட்டிக்கிளில் நம்ம பான், தோ, கேக்கி, தோ, குக்கி, ஓ, கைமாஷித்தா அப்படின்னா இது 3 தான் வாங்கியிருக்கோம், வேறு எதுவும் வாங்கலைன்னு அர்த்தம். கரெக்டாக லிஸ்டிங்கை கொடுத்தாச்சு, கம்ப்ளீட் லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. ஆனால் அதுவே இங்கே யா யூஸ் பண்ணும்போது பான் யா, கேக்கி யா, குக்கி ஓ கைமாஷித்தா அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெட்டு அல்லாமல் கேக்கு குக்கி அல்லாமல் இன்னும் மற்றும் அந்த சொல்லப்படாதவைகள்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த யா. அதாவது ப்ரெட், கேக், குக்கி எட்ஸெட்ரா இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த எட்ஸெட்ரா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு அர்த்தம். பேன், கேக், குக்கி முதலியவற்றைனாலே இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த லிஸ்ட் இன்னும் சொல்லி முடிக்கலன்னு அர்த்தம். வாங்கினேன், அதையே தான் எடுத்துக்கிறோம். இங்கே அடுத்த சென்டென்ஸில் இப்போ கடத்தெருவுக்கு போகிறோம். மீன், காய்கறி ஆகியவற்றை வாங்கினேன். மீன் மற்றும் காய்கறியை வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் மீனும் காய்கறியும் தான் வாங்கியிருக்கோம், வேறு எதுவும் வாங்கலை அப்படின்னு அர்த்தம். இதையே இந்த இடத்துல ஒரு யா போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மீன், காய்கறி நிறுத்தாமல் பழம் வாங்கியிருக்கலாம். அடுத்தது வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்க புக்கு கடைக்கு போய் புக்ஸ் வாங்கியிருக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது பாத்திரங்கள் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய லிஸ்டிங்லாம் இருக்கும், நம்மளுக்கு ஜாமான்கள்லாம் இருக்கும். அதில் ஏதோ ஒரு 2 மட்டும் சொல்லியிருக்கிறோம், மீதியெல்லாம் விட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது அந்த யாவை அதில் போட்டோம் அப்படின்னாலே எட்ஸெட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதையே இங்கே எழுதியிருக்கேன். வத்தாஷிவா சக்கானா யா SIO கைமாஷித்தா. இந்த யாவை பார்த்தோன்னே இது கம்ப்ளீட் லிஸ்ட்டு கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீன் மற்றும் நான், மீன் இந்த இடத்துல மற்றும்னே போட முடியாது. மீன், காய்கறிகள் ஆகியவற்றை வாங்கினேன். இதான் இந்த யாவுக்கு அர்த்தம். யா அப்படின்னா லிஸ்ட் இன்னும் முடியலை, நிறைய விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதான் தோவுக்கும் அந்த யாவுக்கும் அந்த லிஸ்டிங் மட்டும்தான் வித்தியாசம். இந்த யாவை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி லிஸ்டிங் மட்டும், நான் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், அதாவது கம்ப்ளீட்டாக ஆகாத ஒரு லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த யாவை யூஸ் பண்ணுறோம்.